அப்பத்தா வீட்டுல பால் பொங்க போகுது. எல்லாருக்கும் பால் பொங்கிருச்சா? பொங்கலோ பொங்கல் சங்கரம் பொங்கல். எங்க பால் பொங்கிருச்சா? பால் பொங்கிருச்சுமா. நல்ல பால் பொங்கிருச்சா? நல்ல பால் பொங்கிருச்சுங்க. பால் பொங்கிருச்சா? பொங்கலோ பொங்கல் சங்கரம் பொங்கல். பொங்கலோ பொங்கல் சங்கரம் பொங்கல். பொங்கலோ பொங்கல் சங்கரன் பொங்கல். பால் பொங்க பாரெல்லாம் செழிக்க உழவர் மனம் மகிழ அப்பட்டா போல எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குங்க. கலந்து வச்சுட்டு பர்ஃபெக்டா இருக்கு.
இன்னும் இருந்துச்சா? சரி, நீங்கள் வாட்டுக்கு ஏற்றுங்க. தீவக்காலை எடுத்துங்க. மேலே இருக்கு தீவக்காலை. தண்ணி வேற மாற்றணும். தண்ணி நான் வேறு தண்ணி வச்சுருக்கேன், அது இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த தட்டு எடுத்துறவா? இந்த தீவக்காலை இந்த இருக்கு. இந்த ஐந்து கருத்தினை யானை முகத்தினை ஏற்றுப்பா. நீங்கள் இது கூட எடுங்க. வெல்கம் டு எவ்ரிடே. வாங்க, அப்பத்தா வீட்டில் பொங்கல் வேலையெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. 10:30 to 11:30 நல்ல நேரம். கோயில்ல எல்லாம் 9 to 10 வைக்கிறாங்க. ஏன்னா பொங்கல் வச்சு சாமி கும்பிட கோயில் அந்த இது பண்ணணும்ல, அதுக்காக முன்னாடியே வைக்கிறாங்க. ஓகேவா? வாங்க, நடு வீட்டு கோலம், வாழை இலை, வாழை மரத்துக்கு பதிலாக வாழை இலை, அப்புறம் விளக்கிடுற செட்டி, பொங்கப்பானை, மூடி எல்லாம் ரெடி ஆயிருக்கு அப்பத்தா வீட்டில். வாங்க, இதை பார்க்கையில எல்லாருக்கும் என்ன அப்பத்தா போல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இது ஒரு அருமையான ஒரு தருணம், அற்புதமான ஒரு தருணம் இல்ல? ரொம்ப வேண்டியதை நினைச்சு பாருங்க. அதே சமயம் அப்பத்தாவும் நினைப்பே எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சி நிம்மதி வேணும். நிம்மதி இருந்தாலே எல்லாமே தானா எல்லாமே நமக்கு நடக்கும். பிரச்சனைகளை கடந்து போனாலே இறைவன் நம்ம கூடவே உள்ளிருக்கும் கடவுள் பேசுவான். ஓகேவா? அருமையான ஒரு தருணத்துல, அற்புதமான ஒரு தருணத்துல வாங்க, அருமையா போய் அப்பத்தாவோட அடுப்படியெல்லாம் கோலம் போட்டிருக்கிறது எல்லாம் பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, அற்புதமா இருக்குல்ல? அருமையான ஒரு தருணம் இல்ல? பொங்கல் பானை, பொங்கல் அடுப்புக்கு கோலம் போட்டிருக்கு. அப்புறம் அப்பதான் பருப்பு மதிச்சிருக்கேன், புளி ஊற போட்டிருக்கேன், கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி அருமையான ஒரு தருணம், அற்புதமான ஒரு தருணம். வேண்டியதை நினைச்சு பாருங்க. அப்பத்தா போல நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கணும். அப்பா அம்மா பிள்ளைங்களை வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். நாங்க நல்லா இருக்கோம் ஐயா, நீங்க நல்லா இருங்கன்னு வாழ்த்திக்கிட்டே இருங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பால் பானை பொங்க பொங்க, பாரெல்லாம் சிறக்க, உழவர் மனம் மகிழ,
சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து வரும். அப்பதான் போல ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆழ்மனதின் நல் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறி நிம்மதியருளும் அற்புத தருணம். பொங்கல் திருநாளில் வேண்டுவோர்க்கு அனைத்தும் கிடைக்கும். அப்பத்தான் நீங்கள் நினைக்கையிலே அப்பத்தாவும் நினைப்பேன், அத்துணையும் நடக்கும். அற்புத அருமையான ஒரு நிகழ்வு. பொங்கல் என்பதே உழவர் சிறக்க நாம் கொண்டாடும் அருமையான ஒரு திருநாள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சுப்பு காணோம். எவ்ரிடே வாங்க. அப்பத்தா வீட்டில் பொங்கல் வேலையெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. 10 to 11 நல்ல நேரம். கோயில்ல எல்லாம் 9 to 10 வைக்கிறாங்க. ஏன்னா பொங்கல் வச்சு சாமி கும்பிட கோயில் அந்த நட இது பண்ணணும்ல, அதுக்காக முன்னாடியே வைக்கிறாங்க. ஓகேவா? வாங்க. நடு வீட்டு கோலம், வாழை இலை, வாழை மரத்துக்கு பதிலாக வாழை இலை, அப்புறம் விளக்கிடுற செட்டி, பொங்கப்பானை, மூடி எல்லாம் ரெடி ஆயிருக்கு அப்பத்தா வீட்டில். வாங்க. இதை பார்க்கையில எல்லாருக்கும் என்ன அப்பத்தா போல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இது ஒரு அருமையான ஒரு தருணம், அற்புதமான ஒரு தருணம் இல்ல? ரொம்ப வேண்டியதை நினைச்சு பாருங்க. அதே சமயம் அப்பத்தாவும் நினைப்பே எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சி நிம்மதி வேணும். நிம்மதி இருந்தாலே எல்லாமே தானா எல்லாமே நமக்கு நடக்கும். பிரச்சனைகளை கடந்து போனாலே இறைவன் நம்ம கூடவே உள்ளிருக்கும் கடவுள் பேசுவான். ஓகேவா? அருமையான ஒரு தருணத்துல, அற்புதமான ஒரு தருணத்துல வாங்க. அருமையா போய் அப்பத்தாவோட அடுப்படியெல்லாம் கோலம் போட்டிருக்கிறது எல்லாம் பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, அற்புதமா இருக்குல்ல? அருமையான ஒரு தருணம் இல்ல? பொங்கல் பானை, பொங்கல் அடுப்புக்கு கோலம் போட்டிருக்கு. அப்புறம் அப்பதான் பருப்பு மதிச்சிருக்கேன், புளி ஊற போட்டிருக்கேன், கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன்,
ஓகேவா? அதே மாதிரி அருமையான ஒரு தருணம், அற்புதமான ஒரு தருணம். வேண்டியதை நினைச்சு பாருங்க. அப்பதான் போல நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கணும். அப்பா அம்மா பிள்ளைங்களை வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். நாங்க நல்லா இருக்கோம் ஐயா, நீங்க நல்லா இருங்கன்னு வாழ்த்திக்கிட்டே இருங்க. ஓகேவா?